ஒரு கஸ்து போனாங்களா ஒருனா கஸ்து போகிற நேரத்தில் ஒரு கடைக்கு போனாங்களாம். கடைக்காரரை கூப்பிட்டாங்களாம், வாங்க கஸ்தில் போயிட்டு வருவோன்னு. இல்லை கடையை திறந்து வச்சிருக்கிறப்பா நான் எப்படி வாரது போகிறது கேட்டான். இல்லை அல்லா பார்த்துக்குவான்னு சொன்னாங்களாம். அல்லா பார்த்துக்குவானா? அப்போ இல்லைப்பா நான் இல்லை அல்லா பார்த்துக்குவான், சரி வாரன்னு போனாராம். இன்னொரு ஊருக்கு போனாங்களாம், அவரோட தாயாருக்கு சோகம் இல்லை வரையலாம். இல்லை அல்லா பார்த்துக்குவான் தாயாரை. அல்லாவே எல்லாம் பார்க்குறேன்டா. ரூஹு பிடிக்கிறதுக்கு ஜிப்ரீல் இந்த இஸ்ராயிலையும் மழை பெய்ய வைக்கிறதுக்கு மீகாயிலையும் வைக்கணும். சபபண்டை வச்சு தானே இருப்பான், சபபி இருதானே உமாக்கு. அல்லா பார்த்துக்குவான். அப்படியா? அவரும் போனாராம். மர்க்கஸ் வாசலில் போனதுக்கு பின்னால் செருப்பை கழட்டுற நேரத்தில் சொன்னாங்கன்னா, இந்த சிறப்பை கீழே வைக்காதீங்க, எடுத்து மேலே கொண்டாந்துவீங்க, கல்லை கொண்டு போயிடுன்னு சொன்னானா. 2 பேரும் கேட்டானுவலாம். ஆமாம், வீட்டை உமாவை அல்லா பார்த்துக்குவான், கடையை அல்லா பார்த்துக்குவான், கால்ற போடுற செருப்பு அல்லாவுக்கு பார்க்கல, அந்த அல்லா எங்களுக்கு தேவையில்லைன்னு திருப்பி வந்துட்டாங்க. ஏன்னா அந்த மெசஞ்சரிஸ்ட்டு பள்ளிக்கிட்ட ஒரு அப்பா இருந்தார். அது மொத்த பண்ணுறது நமக்கு தெரியாது. அவற்றை போய்த்து வாங்கலை அல்லாவுடைய பாதையில் போகணும்னு கூப்பிட்டான். அல்லாவுடைய வேலையை செய்ய வேண்டாம், இல்லை ஏழாங்க அல்லாவுடைய வேலையை செய்யணும். அல்லாவுடைய வேலையா? இப்போ மலக்கெல்லாம் ஸ்ட்ரைக் போட்டாங்களோ அப்படின்னு கேட்டாங்க. அல்லாவுடைய வேலையை செய்யணும், மலக்கெல்லாம் ஸ்ட்ரைக் தானே போட்டிருக்கணும். இப்படி அந்த 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 மொப்புத்தனமான சில வார்த்தைகள், அறிவாளிகள் சொல்ல வார்த்தைகள் அல்ல, மடத்தனமான வார்த்தைகள் சிலவங்க நிர்வகிக்கிற. இதனால மாடிக்கொள்றார். மழை என்ற விதி மாடிக்கொள்றார், பொதுமக்கள் மீது மாடிக்கொள்றார். அப்ப தப்லீக் உருவாக்கப்பட்டவுடைய நோக்கமே 2. ஒன்று முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை இல்லாமலாக்கணும், அடுத்தது முஸ்லீம்களுடைய அறிவுக்கும் மட்டம் தட்டணும். இந்த 2 நோக்கத்தோடு தான் தப்லீக் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2 நோக்கத்தோடு, அந்த 2 நோக்கத்தான் இப்ப செயல்படுத்தப்படுது. அடுத்தது முஸ்லீம்களை கோழைகள் ஆக்குறது. தஸ்பீஹ் மணியை கையில கொடுத்து அவரை கோழையாக்கிறது. பள்ளிகளை உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபரை விரட்டினாங்க. போயிட்டு இந்த யார் உமர் ரலியல்லாஹு தஆலா பெரிய தொழில் செய்து விரட்டினாங்க. இவன் பள்ளி வாசல்ல உட்கார வைக்கிறான் தஸ்பீஹையும் கொடுத்து.